Question 3 ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஷின். நீங்கள் இதில் ஒரு இமேஜ் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா காலம்குள்ளே இப்போ ஒரு இமேஜ் வச்சுருவோம். உங்களுக்கே தெரியும் இமேஜ் வைக்கிறது எப்படின்ட்டு. ஒரு இமேஜ் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜை கொடுக்கணும். ஒரு இமேஜோட பார்த்து கொடுக்கணும். கரெக்டாக இமேஜ் எங்கே இருக்குங்கிறத கொடுக்கணும். நம்ம ஒரு ஃபோட்டோ கொண்டாந்து கோட் எடிட்டரில் வைக்க முடியாது. அதுதான் நம்ம பெயிண்டருக்குள்ளே வைப்போம். ஸோ இப்போ நான் பெயிண்டருக்குள்ளே என்ன டைப் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டர் ரிசோர்ஸ்னு ஒரு ரிசோர்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த ரிசோர்ஸில் அதுக்கு ஒரு ஐடி கொடுக்குறேன். அந்த ஐடியில் என்ன கொடுக்குறேன்னு பாருங்கள், r.drawable.ironman கொடுக்குறேன். ஸோ ஒரு அயன்மேனோட ஃபோட்டோ நான் என் ட்ராபிள் ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். உங்களுக்கு ட்ராபிள் ஃபோல்டர் தெரியல, RESங்கிற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும்ல, அதுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ பெயிண்டருக்குள்ளே அந்த ஃபோட்டோ போயிடும். அந்த ஃபோட்டோ தான் இப்போ இந்த இமேஜில் வரும். இதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷனும் இமேஜுன்னு கொடுத்துட்றோம். அதே மாதிரி ஒரு மாடிஃபையர் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மாடிஃபையர் நம்ம எதுக்காக கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது என்ன சைஸில் இருக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறோம். ஸோ இந்த இமேஜுக்கு பேசிக்காக நம்ம ஒரு வித்து கொடுக்குறோம். அந்த வித்து ஃபுல் வித்து கொடுத்துட்றோம். அப்புறம் ஒரு ஹைட் கொடுக்குறோம். அந்த ஹைட் ஒரு ஃபிக்ஸ்டாக ஒரு ஹைட் கொடுத்துட்றோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன ஸ்பேஸர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இமேஜுக்கு கீழே நம்ம ஒரு டெக்ஸ்ட் வைக்க போகிறோம். அப்போ ஒரு ஸ்பேஸர் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் கொடுக்குறப்ப அது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்காக நம்ம ஒரு ஸ்பேஸர் ஆட் பண்ணிட்டு அந்த ஸ்பேஸர் ஒரு பர்டிகுலர் பிக்சல் கொடுத்துட்டோன்னா உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் நமக்கு ஒரு நீட்டான ஸ்பேஸர் ஆட் பண்ணுறோம். இது இந்த இதில் கம்பல்சரியாக பண்ணலாம் இல்லை, பட் பார்க்க உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதில் ஒரு 8 டிஸ்பிளே பிக்சல்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு அடுத்தது நம்ம இதுக்கு கீழே ஒரு டெக்ஸ்ட்டை வச்சுருவோம். ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம என்ன வேணாலும் நம்ம டெக்ஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வைங்க, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வச்சுருக்கேன். இதுக்கு டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸோ கொடுக்கறது இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ அதுக்கு ஒரு ஃபாண்ட் சைஸோ கொடுத்துட்டு ரன் பண்ணோம்னா you'd be able to see. 1 second வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகிடட்டும். A few moments later. And yeah, it's launching on the device. ஸோ உங்களுக்கு புரியுதில்ல, இமேஜ் அதுக்குள்ளே நம்ம ட்ராபுல்குள்ளே இருக்கிற ஒரு ரிசோர்ஸை பாயிண்ட் பண்ணிடுறோம். ஸோ அந்த இமேஜை வச்சுட்டு அது கீழே ஒரு டெக்ஸ்ட் வரணும். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இமேஜை மட்டும் நீங்கள் ட்ராபுல்குள்ளே வச்சுருக்கணும். ஸோ அதுதான் மெயின் ரூல். ஓகேவா? இப்போ பாருங்கள், இது லோடாகி முடிச்சோடனே அந்த இமேஜ் வந்துருச்சு, அது கீழே இந்த டெக்ஸ்ட்டும் வந்துருச்சு.